ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு தான் போயிருந்தேன். தங்கச்சி கூப்பிட்டே நாங்கள் ரொம்ப நாளாகிட்டு நீ வரவே மாட்டேங்கிற அப்படின்ட்டு பாப்பா வீட்டுக்கு போயிட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் இருக்குது, எக்ஸ்போ போட்டிருந்தாங்க, அதுக்கு தான் போயிருந்தேன். இந்த ஷாப்பிங்கில் ஒரு ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிதுங்க. நான் அது வீடியோ உங்களுக்கு லாஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாப்பிடலாம காலையிட்டமத்துக்குள்ள காலியா எனக்கு எனக்கும் காலியா தீண்டு போச்சாமே தீண்டு போச்சா ஏய் தீண்டு போச்சடி போறியா எங்கே கிளம்பிட்டாரு இதுங்கடா என்ன இருக்கா சாப்பிட சொல்ல சாப்பிடுவா இது உமுண்டு குடும்பமே இவ்வளோ பூ வச்சுக்கிறாங்க. கொண்டைக்கேற்ற பூ இருக்குது வேணா இது இது வந்து லேலா லேலா லோலான் சிக்கன் பிரியாணி நல்லா இருக்குது. இவர் இருக்காரு பயங்கரமான வந்து சேட்டைக்காரர். இவர் யார்கிட்ட குளிக்கணும்னு முடிவு பண்ணுறதோ அவங்ககிட்ட தான் குளிப்பார். அவங்க அம்மா குளிக்கலாம் வாடான்னு கூப்பிட்டா அஜய் கிட்ட தான் குளிப்பான் அப்படின்ட்டு என்னை குளிக்க வைடா அப்படின்னு கேட்டார். சரி ஓகேன்ட்டு என் பெரியவன் தான் குளிக்க வச்சுருந்தான். செம்ம சேட்டைங்க. ஒரு இடத்துல நிற்கல, தண்ணி மேலே ஊற்றுறோடனே காக்கா பறக்கிற மாதிரி பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. தண்ணியை வந்து மேலே கொட்டினா இந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும் போல இருக்கு. ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி குளித்தார். ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி சோப்பை போட்டு அடி அடின்னு அடித்து நல்லாவே குளிச்சிருந்தார். என் பெரியவனால அம்மா என்னால் பிடிக்க முடியலம்மா, அவன் சும்மா நிற்க மாட்டுறாமா அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்க வச்சு பிடிக்க வச்சு குளித்து கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா எங்கள் சின்னவரும் பெரியம்மா சேர்ந்து குட்டி தம்பியை தொடச்சி தான் விட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஜாலி. தம்பி ரொம்ப குட்டியாக இருக்கன்னா அதனால் ரொம்பவே பிடிக்குது அவங்களுக்கு. ஸோ என்னோடய தங்கச்சியோட பையன் பேர் வந்து தீரன். ஸோ தீரன் வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் குட்டி குழந்தை, அதனால் அவனை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப ஜாலியாக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த வருஷமும் இல்லாத இந்த வருஷம் வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. ஒரு ஜூன் மாதத்தோட வெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் ஜூலையே வந்து முடிய போகுது கிட்டத்தட்ட. ஆனால் இப்போ வரைக்குமே நல்லா வந்து வெயில் இருக்குது. அதுலேயும் மணி ஒரு 12-1 மணிக்கெலாம் சரியான வெயில் பிடிச்சி தாக்குன்னு தாக்குதுங்க. ஸோ வந்து அப்படியே வேர்த்து கொட்டுது. அதுவும் ஓடு வீடாக இருக்கும், தாங்கவே முடியல. சரி கொஞ்ச நேரம் கார்டன் வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தேன். நிறைய செடி வளர்த்துருந்தாங்க என்னோடய பாப்பா. இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க போல இருக்குது. ஒரு சைடில் வந்து இந்த காக்கட்டா இருக்குல்ல, பிங்க் கலர் காக்கட்டா, அதை வச்சுருக்காங்க, நல்லாவே வளர்ந்துருக்கு. இப்போல்லாம் அந்த வெள்ளை கலர் காக்கட்டான பார்க்கவே முடியலைங்க. எந்த நர்சரி போய் கேட்டாலுமே இந்த பிங்க் கலர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இனம் வந்து அழிஞ்சு போச்சான்னு கூட தெரில. இப்போ கடையில் பார்த்தாலுமே பிங்க் கலர் மட்டும்தான் கிடைக்குது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வெள்ளை கலர் காக்கட்டா வந்து வேர்லேருந்து நிறைய செடி வந்து பிடிச்சி வளரும். ஆனால் அந்த பிங்க் கலர் காக்கட்டாம் பெருசாக வந்து அந்த மாதிரி வேர்லேருந்து பக்கத்தில் செடியெலாம் நிறைய வளரல. வெள்ளை கலர் காக்கட்டாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிங்க் கலரை கம்பேர் பண்ணும்போது. அந்த செடி என்னன்னு தெரில, யார் வீட்லேயும் இருக்குதான்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் இங்கே எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. எந்த சைட் பார்த்தாலுமே பிங்க் கலர் காக்கட்டா மட்டும்தான் இருக்குது. குளிச்சுட்டு வந்தவர் ட்ரெஸ்ஸை மாற்றாமல் இருக்காரு அப்படின்ட்டு என் சின்ன பையன் ட்ரெஸ் நான் மாற்றி விடுறேன் அப்படின்னு கூப்பிட்டான். இல்லை நான் அப்பா கிட்ட தான் மாற்றுவேன் அப்படின்ட்டு ஒரே இடம். அவர் வந்து யாரை சூஸ் பண்ணுறாரோ அவங்க தான் அந்த வேலையை அவருக்கு செய்யணும் அப்படின்ட்டு அவர் வந்து நினைப்பார். மாற்றி யாராவது செஞ்சால் எவ்வளோ கோவம் வருதுன்னு பாருங்களேன். நம்ம ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர்லாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா காதை பிடிச்சி திருக்குவாங்க. ஸோ அதே தான் எங்கே நடந்தது பாருங்கள். ஒரு 2 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறதுனால என் சின்னவனும் பெருசாக எடுத்துக்கல, ஜாலியாக தான் விளையாடினா. அதுவே எனக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக தாங்க இருந்தது. இது ஒரு கதை எடுத்துகிட்டு இவன் உட்காந்து அழாமல் ஜாலியாக விளையாண்டு கொஞ்சம் பார்க்க ஹாப்பியாக இருந்தது. அப்பா தான் தலை வரணுமா, அப்பா தான் பொட்டு வைக்கணுமா. தலைகளை வைக்கிறேன் நேரம் எப்படி வைக்கணுமா. கையெல்லாம் கலக்கண்ணா ஆடுது அதுக்கு. அங்க எப்படி வைக்க நம்மள வைக்க தெரியல. இந்த வைடா அப்பா அப்பா மொட்டை போட்டுற வேண்டியதுதான். போடவே கூடாதாமே. நேரம் வையா இவனுக்கு சின்ன வை. சூப்பர்ரா
மை போட்டு வைக்கிறது அண்ணனுக்கு. என்னது அது? மாங்காய். இவன் ஒருத்தனுக்கு வச்சா ஊரே சுற்றி வச்சு அத்தி அம்மாவுக்கு திரும்பி போகிறான். ஐயோ அம்சா சுமார் அம்சா அவனே வச்சுக்கலாம். ஐயோ அம்சா அம்சா எதுக்கு அம்சா இது பண்ண? அம்மாவுக்கு வச்சு விட்றி. அம்மாக்கு வச்சுக்க. உனக்கு தான் அம்மா உனக்கு தான். போய் கடைக்கு போய் டீ போடுறேன். முடியாது அம்மான்னு சொன்னா அப்போ யாரோருக்கு வச்சு தீருவேன். குளிர வாங்கிட்டான். அம்மா கமான்னு சொல்லு. பிச்சி வேணும் அதுக்கு. ஜெல்லி வேணும். டெல்லி கையில் வச்சுருந்தது. சாக்கி ஜெல்லி அக்காவுக்கு வாங்கினோமா? சரி சரி பார்த்து போயிட்டு வரேன். பாய். சரிடி. சரியான கூட்டம் தான் போல இருக்கும். செம்மையா காரு. இந்த காரு சொன்னியா? ஜீப் மாதிரியே ஜம்ப் பண்ணி போகணுமா? அப்பா வா. இது செம்மையாக இருக்கும். நான் எங்கே போனாலும் காரே பார்க்குறேன். நீ சொன்ன காரு தானே? நாங்கள் எக்ஸ்போவுக்கும் வந்துட்டோம். சங்கமித்ரா கன்வென்ஷன் ஹாலில் தான் போட்டிருந்தாங்க. பாண்டிச்சேரியில் இருக்கு இல்லையா, அங்கே தான் ஜூலை 25, 26 வந்து போட்டிருந்தாங்க. நாங்கள் போனது சண்டே அரௌண்ட் ஒரு 3 o'clock போல் போயிருந்தோம். ஸ்டார்டிங்லேயே வந்து ஜுவல்லரி கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். நல்லா தாங்க இருந்தது பார்க்குறதுக்கு அழகாக. ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு செட்டோட விலை வந்து 900 சம்திங் ஏதோ இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1100 சம்திங் இருந்தது. ரொம்ப ரேட் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த 2 செட்டுமே 2000 ரூபாய் கிட்ட வந்தது. நானுமே வந்து கவரிங் ஐட்டம் வாங்கியிருந்தேன். அது கம்மல், ஜிமிக்கி, அதுக்கப்புறம் ஆரம், நெக்லஸ்லாம் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் சேர்த்து வந்து 3000 தான் எனக்கு வந்துச்சு. ஆனால் இந்த செட் பார்த்திங்கன்னா 2க்கே 2000 ரூபாய் ஆச்சு. நான் வாங்கின செட் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்து ரொம்ப லாங்காகவும் இருந்துச்சு. அது நான் எங்கே வாங்கலை, பாண்டிச்சேரியில் வந்து ஒரு ஷாப்புக்கு போய் வாங்கியிருந்தேன். அது பார்க்கவுமே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும். அதில் வந்து கம்மலுக்கு மாட்டிலுமே கொடுத்துருந்தாங்க. நல்லா நமக்கு நிறைவாக இருந்தது, சாட்டிஸ்ஃபைடாக இருந்தனால தான் நான் அதை வாங்கியிருந்தேன். 2000 சம்திங் இருந்தது, 3000 கிட்ட வந்துச்சு அரௌண்ட். ஆனால் 3000 கிடையாது. ஸோ நான் அது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா இங்கே பார்த்து எனக்கு ரேட் ஓவர் அந்த மாதிரி இருந்தது. பொருள் நல்லாயிருக்கு, பட் ரேட் அது அதிகமாக எனக்கு ஃபீல் ஆனால் நான் வாங்கலை. சரி ட்ரெஸ்ஸாக ஒன்று எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சுடி கலெக்ஷன் பக்கம் போயிருந்தேன். இவங்க வச்சுருக்க கலெக்ஷன் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. கிளாத் வைஸாக இருக்கட்டும், கலர் வைஸாக இருக்கட்டும் நல்லா தான் இருந்துச்சு. நான் மேக்ஸி எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி போனதுனால நான் அந்த ட்ரெஸ் எதுவும் எடுக்காமல் மேக்ஸிலே ஃபோக்கஸ் பண்ணேன். எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்ததுங்க, அதனால எடுத்து பார்த்தேன். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இது ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது, இது உனக்கு வேணாம் அப்படின்ட்டு. அதை நம்ம எடுத்து பிடிக்கணும் அப்படின்னா ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. நம்ம சைஸை விட ஒரு சைஸ் பெருசாக இருந்ததுன்னா பிடிச்சா ஃபிட்டிங் நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அது நல்லா இருக்காது சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்லிட்டாங்க. நானுமே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஷாப்புக்கு வந்து போயிருந்தோம். ஸோ அந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸி கலெக்ஷன் எல்லாமே 500 சொல்லியிருந்தாங்க. அதாவது 499 சொன்னாங்க, கிட்டத்தட்ட 500 சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கலர் பிடிச்சிருந்துன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க வந்து எடுத்து கொடுத்த விதம் வந்து எனக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சுங்க. அந்த ட்ரெஸ்ஸை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது எடுத்து சுருட்டி தூக்கி போடுறாங்க. ஏதோ நாய்க்கு பிஸ்கெட் போடுவோம்ல அந்த மாதிரி. இந்த மாதிரி ஒரு கஸ்டமர்கிட்ட பிஹேவ் பண்ணுறதுக்கு எதுக்கு நீங்களாம் ஸ்டால் போடுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்டால் போட்டோம் அப்படின்னா வர கஸ்டமர்கிட்ட நம்ம ஒழுங்காக பிஹேவ் பண்ணணும். அப்போ தான் இன்னொரு வாட்டி நம்ம ஸ்டால் போடுறோம் அப்படின்னா அந்த ஒரு கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் வந்து சேல் பண்ணுறீங்கனாலும் உங்ககிட்ட வந்து புக் பண்ணி வாங்குவாங்க. இது மாதிரி கஸ்டமர்கிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டால் எப்படி வந்து வாங்குவாங்க? ஸோ நானும் பதிலுக்கு என்ன பண்ணேன், அந்த ட்ரெஸ்ஸை சுருட்டி தூக்கி அவங்ககிட்டே போட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு வந்துட்டேன்.
அதுக்கப்புறம் இன்னொரு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. முன்னாடி எக்ஸ்போ போயிருந்தேன். இதே மாதிரி மே மாதம் நினைக்கிறேன். எக்ஸ்போவில் வந்து பூ உங்ககிட்ட காமிச்சிருப்பேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். சஷ்டி போட்டிக்கு வந்து போட்டிருந்தாங்க. அந்த பூ எல்லாம் ரொம்ப ஒரிஜினலாகவே இருந்தது. இந்த பூ பார்க்க அப்படியே ஆர்டிஃபிஷியல் பூ நல்லாவே தெரியுது. ரேட்டுமே 850 ரூபா 1150 ரூபான்னு சொல்லி வச்சுருந்தாங்க. எதுவுமே நல்லா இல்லைங்க. நான் வந்துட்டேன். ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா லக்ஷ்மி பொட்டிக் மாதிரி ஒரு எக்ஸ்போ நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ நல்லா வந்து போட்டிருந்தாங்க. எக்ஸ்போ போடுறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா அவங்க தான் நான் சொல்வேன். எந்த மாதிரி எக்ஸ்போ வந்து நடத்தணும், பில்லிங் கவுண்டர் எந்த அளவுக்கு வைக்கணும், எந்த செக்ஷனில் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம போய் ஒரு சாரி எடுக்கிறோம் அப்படின்னா இதை பாருங்கள் அதை பாருங்கிற மாதிரி அங்கே இருக்கவங்க, அந்த ஸ்டாலில் இருக்கவங்க எடுத்து நமக்கு காமிக்கிறாங்க. ரொம்ப கைண்டாக நடந்துக்கிட்டாங்க. சாரியோட கலெக்ஷன் பற்றி நான் இங்கே எதுவும் சொல்லலை. நல்ல கலெக்ஷனும் இருக்கலாம், நல்லா எல்லாமே இருக்கலாம். ரேட்டு வந்து அவங்ககிட்ட ரொம்ப ஹையாக தான் இருந்துச்சு. ஒரு சில ட்ரெஸ் எல்லாமே டேமேஜாக இருந்தது, கரையாக இருந்தது, அதெல்லாம் இருக்க தான் செஞ்சுது. ஆனால் அதையும் தாண்டி சில ட்ரெஸ்லாம் நல்லாவும் இருந்துச்சு, ரேட்டும் அஃபர்டபுளாக இருந்தது. இப்போ நான் போன எந்த எக்ஸ்போலையும் நான் ட்ரெஸ் எல்லாம் பெருசாக வாங்கவே இல்லை, ட்ரெஸ்ஸே வாங்கலைங்க சொல்லப்போனால். ஆனால் லக்ஷ்மி பொட்டிக் போட்டதில் வந்து நான் ஒரு சாரி எடுத்திருந்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போ அப்படின்னா லக்ஷ்மி பொட்டிக் தான் நான் சொல்லுவேன். மற்றபடிக்கு வேறு எந்த எக்ஸ்போவும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. கஸ்டமரை மதிக்காமல் ரொம்ப ரூடாக நடந்துருக்கு. எக்ஸ்போவில் ஸ்டால் வந்து போட வேண்டாம். சில பேர்லாம் பொட்டிக்கு வந்து ஸ்டால் போடுறாங்க, ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துக்கிறாங்க. இந்த வாட்டி எனக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக தான் ஃபீல் ஆச்சு. இனிமேல் எக்ஸ்போ போட்டால் போகக்கூடாதுங்கிற மாதிரி தான் என்னோடய மைண்ட் தாட் வந்து இருந்துச்சு. ஸோ அவ்வளோ கேவலமான ஒரு எக்ஸ்போ தான் இப்போ நான் போய் பார்த்தது. கஸ்டமர் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து நடத்துறது. ஒரு ட்ரெஸ்ஸை சுருட்டி தூக்கி போகிறதுலாம் எந்த விதத்தில் வந்து கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணும். ஸோ எப்பவும் போல் நான் வந்து எங்கள் ஊர் பக்கத்துலேயே எடுத்தாச்சு. லக்ஷ்மி பொட்டிக்கு போகிற அன்றைக்கி லக்ஷ்மி பொட்டிக்கில் தான் நான் எடுத்திருந்தேன். அவங்க போட்ட எக்ஸ்போவில் தான் சாரி எடுத்திருந்தேன். வெளில வந்து நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் நான் போன எல்லா எக்ஸ்போவிலையும் அங்கே நான் ட்ரெஸ்ஸே எடுக்கலைங்க. எப்போதும் போல் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க கடையில் தான் எடுத்திருந்தேன். சொல்லப்போனால் அவங்க எக்ஸ்போவில் இருந்த ட்ரெஸ்ஸை விட எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து அந்த குட்டி கடையில் இருக்க ட்ரெஸ்ஸு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பார்க்க ஆடம்பரமாக இருக்குது அப்படின்னு போனால் உள்ள குப்பையாக இருக்குது. சின்ன கடை தானே, இங்கே என்ன இருக்க போகுதுன்னு நினச்சி நம்ம தாண்டி போகிறோம். ஆனால் இதுக்குள்ளே வந்து பாருங்கள், ரெஸ்பெக்ட் அவ்வளோ நம்ம கொடுக்குறாங்க. இந்த கடையில் எவ்வளோ ட்ரெஸ் எடுத்து நான் கொட்டி கலைச்சேங்க. அவங்க நிறைய மடித்து வச்சுட்டாங்க, ஆனால் அதையும் தாண்டி எவ்வளோ அங்கே கொட்டி கிடக்குது பாருங்களேன். ஸோ அந்த அளவுக்கு நான் ட்ரெஸ்ஸை பிரித்து பார்த்தேன். அவங்க நம்மக்கிட்ட கொடுத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டு பாருங்கள், உங்கள் சைஸு கரெக்டாக இருக்கா பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. நான் அங்கே ஒரு ட்ரெஸ்ஸும் போட்டு பார்த்தாங்க, வாங்கிட்டு வந்தேன். நம்ம ஒன்றும் 10,000 20,000க்கு பர்ச்சேஸ் பண்ணல, ஒரு 1000 1900 அந்த ரேஞ்சில் தான் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கைண்டாக நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் நமக்கு போய் வந்து பொருள் வாங்கணும் அப்படின்னு தோணும். உண்மையாகவே இந்த கடையில் பொருள் வாங்கினது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. பர்ச்சேஸ் வந்து நான் சூப்பராக முடிச்சிட்டேங்க. பாப்பா வீட்டுக்கும் வந்தாச்சு. ஈவினிங் வந்து பசங்களை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு விட்டுட்டு வந்தேன். ஆனால் நைட்டே ஆயிடுச்சு அங்கே நான் வீட்டுக்கு வரதுக்கு. நான் போனதே 3 மணிக்கு தான். 5 மணிக்கு ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் 7 மணி ஆயிடுச்சு வரதுக்கே. மணி 7க்கு மேலே ஆயிட்டதுக்கப்புறம் நீ வீட்டில் போய் எங்கே சமைக்க போகிற அப்படின்ட்டு தோசை ஊற்றி கொடுத்துருந்தாங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பை. எனக்கு 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 ஹைஃபை எனக்கு எனக்கு அப்பா வரக்குள்ள விட மாட்டேன். அது மறந்து போகுதுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாப்பா வீட்டிலேருந்து கொடுத்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.